ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு கோவை அம்மு சமையல். இன்றைக்கி நம்ம கிச்சன்லைங்க கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸாக பார்க்க போகிறோங்க. கூடவே நம்ம வீட்டில் ரொம்பவும் தொந்தரவு பண்ணிட்டு வர பல்லி, கரப்பாம்பூச்சி, எலி, பெருச்சாளி இது எல்லாமே நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு இயற்கையான முறையில் எப்படி துரத்தலாங்கிற டிப்பும் பார்க்க போகிறோங்க. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அப்போ தான் அடுத்தடுத்து நான் என்னென்ன டிப்ஸ் சொல்கிறேன்னு உங்களுக்கு தெரியுங்க. இப்போ ஃபஸ்ட்டு டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் எல்லாத்து வீட்லேயும் இந்த மாதிரி கருப்பு சுண்டல் வாங்கி வச்சுருப்போங்க. கருப்பு சுண்டல் வாங்கி வைக்கும்போது நல்லாயிருக்கும். சில நாளில் பார்த்தீங்கன்னா அதில் வண்டு விழுந்துருங்க. அந்த மாதிரி விழாமல் இருக்கிறதுக்கு கருப்பு சுண்டலை இந்த மாதிரி நல்லா வெயிலில் காய வச்சுட்டு நம்ம சமையலுக்கு எந்த எண்ணெய் யூஸ் பண்ணுறோமோ அந்த எண்ணெய் ஒரு ஸ்பூன் கிட்ட இந்த மாதிரி ஊற்றி விடுங்க. ஊற்றி விட்டுட்டு இது பாருங்கள், நான் வீடியோவில் காட்டுறேன். அந்த மாதிரி நல்லா குலுக்கி விடுங்க. குலுக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் மூடி போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா எவ்வளோ நாள் ஆனாலும் சரிங்க, கருப்பு சுண்டல் நீங்கள் எப்படி வைக்கிறீங்க அதே மாதிரி இருக்குங்க. கொஞ்சம் கூட அதில் வண்டு விழாதுங்க. கண்டிப்பாக இந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் பார்த்தீங்கன்னா, நார்மலாக எல்லாத்து வீட்லேயும் சாம்பிராணி யூஸ் பண்ணுவாங்க. சாம்பிராணி வாங்கும்போது நல்லா வாசமாக இருக்குங்க. கொஞ்ச நாள் ஆக ஆக பார்த்திங்கன்னா அதுலேருந்து அந்தளவுக்கு வாசம் வராதுங்க. அதுக்கு இந்த டிப்பை யூஸ் பண்ணி பாருங்கள். நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற இந்த ஸ்வீட் டப்பா எல்லாத்து வீட்லேயும் இருக்கும். இந்த டப்பாவை நம்ம சும்மா தான் வச்சுருப்பாங்க. இந்த டப்பாவில் பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த சாம்பிராணியை எல்லாத்தையுமே சேர்த்து விட்டுருங்க. இந்த மாதிரி டப்பாவில் அடைச்சி நம்ம யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, சாம்பிராணி எவ்வளோ நாள் கழித்து எடுத்தாலும் சரிங்க, அந்த சாம்பிராணியில் நம்ம வாங்கும்போது எந்த அளவுக்கு நல்லா பணமாக இருக்குமோ அதே மாதிரி நல்லா வாசமாக இருக்குங்க. கண்டிப்பாக இந்த டிப்பு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாங்க. இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அடுத்த டிப் பார்த்தீங்கன்னா, எல்லாத்து வீட்லேயும் ரெயின்கோட் இந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. ரெயின்கோட் இப்போ மழை சீசனுங்கிறனால கொஞ்சம் மழையில் நனைஞ்சனால இந்த ஜிப் ஐட்டம் பார்த்தீங்கன்னா அங்கங்கே ஸ்ட்ரக் ஆகிருங்க. அந்த மாதிரியெல்லாம் ஜிப்பு ஸ்ட்ரக் ஆகாமல் நல்லா நம்ம எப்படி ஜிப்பு யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி நல்லா இருக்கிறதுக்கு இந்த ஒரு பொருளை மட்டும் தடவி பாருங்கள். ஜிப்பு கொஞ்சம் கூட ஸ்ட்ரக்கே ஆகாதுங்க உங்களுக்கு. பாருங்கள், அதுக்கு நான் எடுத்துருக்கிற பொருள் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற இந்த வேஸ்லின் தாங்க. இந்த வேஸ்லின் டப்பா எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த மாதிரி கொஞ்சமாக எடுத்துகிட்டு நம்ம ஜிப்பு போடுறோம் பாருங்கள், அந்த இடத்துல இந்த மாதிரி நல்லா தடவி கொடுங்க. இப்படி தடவி கொடுக்கும்போது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, ஜிப்பு நல்லா ஸ்ட்ரக்கே ஆகாதுங்க. பாருங்கள், இப்போ நான் தடவிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன் பாருங்கள். நம்ம புதுசாக வாங்கும்போது எப்படி நம்ம யூஸ் பண்ணோமோ அதே மாதிரி இருக்குங்க. கொஞ்சம் கூட ஜிப்பு ஸ்ட்ரக்கே ஆகாதுங்க. கண்டிப்பாக இந்த டிப்பு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாங்க. அடுத்த டிப் பார்த்தீங்கன்னா, எல்லாத்து வீட்லேயும் இந்த மாதிரி வாஷிங் மிஷின் யூஸ் பண்ணுவாங்க. வாஷிங் மிஷினில் எப்பயுமே நம்ம துணி துவைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி வாஷிங் மிஷின்லேருந்து ஒரு ஈர வாசம் மாதிரி அடிக்குங்க. அந்த மாதிரியெல்லாம் வாசம் அடிக்காமல் இந்த வாஷிங் மிஷினில் எந்த ஒரு பூச்சியும் வராமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற கற்பூரத்தை எடுத்து 2 பீஸ் வாஷிங் மிஷினில் போட்டு விட்டுருங்க. இப்படி போட்டு விடும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அதிலேருந்து கொஞ்சம் கூட ஈர வாசம் அடிக்காதுங்க. அதே சமயத்தில் அதுலேருந்து குட்டி குட்டி பூச்சியெல்லாம் எதுவுமே வராதுங்க. கண்டிப்பாக இந்த டிப்பு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்த டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக நைட் டைமில் இந்த மாதிரி வாஷ் பேசன் யூஸ் பண்ணிவிட்டு கழுவி விட்டுட்டு நம்ம படுப்போங்க. சில சமயங்களில் இதுலேருந்து தான் கரப்பாம்பூச்சி அதிகமாக குட்டி குட்டி பூச்சி வருங்க. அந்த மாதிரியெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு அதுலேயும் இந்த மாதிரி 2 கற்பூரத்தை நைட் படுக்க போகும்போது போட்டு விட்டுட்டு படுத்திங்கன்னா சுத்தமாக இதோட வாசத்துக்கு கரப்பாம்பூச்சி குட்டி பூச்சி எதுவுமே வராதுங்க. கண்டிப்பாக இந்த டிப்பு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாங்க. அடுத்த டிப் பார்த்தீங்கன்னா, நார்மலாக எல்லாத்து வீட்லேயும் நம்ம அடுப்பு நைட்டு நல்லா தொடச்சி விட்டுட்டு தான் படுப்போங்க. இருந்தாலும் ஒரு சில சமயங்களில் பார்த்தீங்கன்னா எண்ணெய் பிசுக்காகவே இருக்குங்க அடுப்பில். அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் எப்பயுமே அடுப்பு வாஷ் பண்ண மாதிரியே நல்லா கழுவுன மாதிரியே இருக்கிறதுக்கு பளிச்சுன்னு இருக்கிறதுக்கு இந்த ஒரு பொருளை மட்டும் நீங்கள் போட்டு விட்டு பாருங்கள். பாருங்கள், அதுக்கு இந்த அடுப்பு மேலே இருக்கிற ஸ்டாண்டெல்லாம் எடுத்தாச்சுங்க. அந்த பொருள் வேறு ஒன்றும் இல்லைங்க, நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற இந்த வேஸ்லின் தாங்க. பாருங்கள், இந்த ஒரு சின்ன டப்பா இருந்தால் போதுங்க. இப்போ இந்த வேஸ்லைனை இந்த மாதிரி எல்லா பக்கமும் போட்டு விட்டுக்கலாங்க.
நீங்கள் இந்த மாதிரி தொடச்சி எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தண்ணி சுத்தமாக செலவே ஆகாதுங்க. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா அடுப்பும் நல்லா வந்து பளிச்சுன்னு இருக்குங்க, பார்க்க நல்லா பளபளப்பாக இருக்குங்க. பாருங்கள், இந்த மாதிரி எல்லா பக்கமும் போட்டு விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு காட்டன் துணி வச்சு இந்த மாதிரி அழுத்தி தொடச்சி விட்டிங்கன்னா சுத்தமாக அடுப்பில் வந்து எண்ணெய் பிசுக்கு எதுவுமே இருக்காதுங்க. அடுப்பு எப்பயுமே பளிச்சுன்னு இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் என் வீடியோவை பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்துங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனில் ஆல்னு கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வருங்க. இப்போ பாருங்கள், அடுப்பு பார்க்குறக்கு எவ்வளோ பளிச்சுன்னு இருக்குன்னு பாருங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாங்க. அடுத்த டிப் பார்த்திங்கன்னா, நம்ம வீட்டில் எலி பல்லி கரப்பாம்பூச்சிக்கு உண்டான டிப் தாங்க. அதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற இந்த டீ தூள் தான் எடுத்திருக்கேங்க. டீ தூள் ஒரு 2 ஸ்பூன் கிட்ட வந்து நான் சேர்த்துருக்கேங்க. இது கூட நம்ம இன்னொரு பொருள் சேர்க்க போகிறோங்க. அதுதான் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற இந்த பச்சை மிளகா ஒரு 2 போல் நான் சேர்க்குறேங்க. இந்த டீ தூளும் பச்சை மிளகாவும் இப்போ நல்லா மிக்ஸ் ஆகணுங்க. அந்த மாதிரி நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு ஒரு இடிகள் வச்சு நல்லா இடித்து விட்டுக்கோங்க. அந்த பச்சை மிளகாவோட சாறு வந்து நல்லாவே அந்த டீ தூளில் இறங்கணுங்க. அந்தளவுக்கு நல்லா இடிச்சிட்டு இந்த மாதிரி ஒரு தேங்காய் தொட்டியில் வந்து நம்ம இடித்ததை இப்போ சேர்த்துக்கலாங்க. இப்போ பாருங்கள், இதில் வந்து நம்ம இன்னொரு பொருள் சேர்க்க போகிறோங்க. அதுதான் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற இந்த விக்ஸுங்க. உங்கள்கிட்ட எது இருக்கோ அதை சேர்த்துக்கோங்க. விக்ஸு, ஜெண்டு பாம் எது வேணால் சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஒரு 1/2 ஸ்பூன் கிட்ட வந்து சேர்த்து விட்டுட்டு இந்த விக்ஸும் டீ தூளும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா வந்து கலக்கி விடுங்க. இது ரொம்பவே ஒரு பவர்ஃபுல்லான எஃபெக்டிவான டிப்புங்க. கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டு கொடுத்தாச்சுங்க. இப்போ இதுக்கு இன்னொரு பொருள் நான் எடுக்கிறேங்க. அதுதான் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற இந்த தக்காளி. இப்போ இந்த தக்காளியை 2ஆக நம்ம கட் பண்ணிக்கலாங்க. கட் பண்ணிவிட்டு இந்த நடுப்பகுதியில் இருக்கிற சதையை மட்டும் எடுத்துடலாங்க. பாருங்கள், இந்த தக்காளியில் நடுப்பகுதியில் மட்டும் நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த டீ தூளை வந்து சேர்த்து விட்டுக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு இப்போ அடுத்த டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிளேட்டில் பாருங்கள், இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் பிளேட் எடுத்துருக்கேன். அங்கே வந்து இந்த மாதிரி கொஞ்சமாக வந்து நான் டீ தூள் எடுத்து போட்டு விட்டுருக்கிறேங்க. இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, எப்பயுமே நம்ம அடுப்புக்கு கீழே பார்த்தீங்கன்னா பல்லி கரப்பாம்பூச்சி நடமாட்டம் அதிகமாக இருக்குங்க. அந்த மாதிரி எல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி அடுப்புக்கு கீழே வச்சு விட்டுட்டிங்கன்னா இதோட வாசத்துக்கே எதுவுமே வராதுங்க. வந்து சாப்பிட்டாலும் இறந்துருங்க. அடுத்த டிப் பார்த்திங்கன்னா, ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன் இந்த தக்காளியை நம்மளுக்கு எலி தொந்தரவு எங்கே அதிகமாக இருக்கோ அங்கே கொண்டு போய் வச்சிடலாங்க. எனக்கு இங்கே எலி தொந்தரவு அதிகமாக இருப்பீங்கனால இந்த இடத்துல வைக்கிறேன். உங்களுக்கு எங்கெங்கே வந்து தொந்தரவு பண்ணுது அந்த இடத்துலலாம் இந்த மாதிரி வந்து வச்சு கொடுங்க. இப்படி வச்சுக்கும் போது கண்டிப்பாக இதை வந்து சாப்பிட்டுட்டு எலி இறந்துருங்க. கண்டிப்பாக இந்த டிப்பு வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கோவை அம்மு சமையலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனில் ஆளுன்னு கிளிக் பண்ணுங்கள். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டு வர எல்லா நல்ல உள்ளவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ ஆல்.